ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெய்லரிங் கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னங்கிறதையும் அதோட நேம் அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரேஜ் பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு அந்த நீடில்ஸு மற்ற ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கணும், முக்கியமான பொருளெல்லாம் தொலையாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ஃப்ரேம் வேணும். ஃப்ரேமில் தான் நம்ம வந்து இந்த லைனிங் கிளாத் இந்த கிளாத்தை இதில் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சாரீ ஃபால்ஸ். சாரீக்கு ஃபால்ஸ் எப்படி வைக்கிறதுன்றது ஒரு கிளாஸ் வரும், அப்போ அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரைட்டிங் கிட்டு. இதில் வந்து நீங்கள் ஒரு நோட் இருக்கும், சயின்ஸ் நோட்டு. இந்த நோட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் டெய்லி என்னென்ன கிளாஸ்க்கு என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்து நீங்கள் இங்கே ரைட் சைடில் இங்கே எழுத வேண்டியது எல்லாத்தையும் எழுதிட்டு, லெஃப்ட் சைடில் படம் ஏதாவது வரையணும், பிக்சர்ஸ் ஏதாவது வரையணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு வரைகிறதுக்கு தேவையான பென்சில், பென், ஸ்கேல், எரேசர், ஷார்ப்னர் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு கிராஸ் பீஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது வந்து இந்த ஒரு உடன் ஸ்கேல் இருந்தால் போதும், நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துடலாம். அதுக்கு ஒரு உடன் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரூல்டு பேப்பர். இந்த ரூல்டு பேப்பர் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக தைக்கிறீங்களா, லைன் படி தான் வருதா, கோணாமல் வருதா அப்படின்றத பார்க்குறதுக்கு இந்த லைன் மேலேயே நீங்கள் தைச்சிக்கிட்டே வரணும். அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக கொடுக்கறது தான் இந்த பேப்பர். இதுவும் ஒன்று வேணும். நெக்ஸ்ட்டு A4 ஷீட்டு. இந்த ஷீட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் படம் ஏதாவது வரைஞ்சிக்கணும், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீடில் பார்க்குறோம். நீடில் வந்து எல்லா சைஸ்லேயும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிட் வாங்கிக்கிட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 30 பீசஸ் இருக்கும் இதில். அதோட நீங்கள் வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காது இதில் சின்னதாக இருக்கும், அதனால் நீங்கள் அதை இதில் போட்டு நீங்கள் போடும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக கொடுக்கறது தான் இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு பிக் இயர் நீடில். இது ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து கொக்கி இந்த மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஊசி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி கொக்கியில் வந்து தைக்கிறதுக்கு கொக்கி. அடுத்தது வந்து 4 ஹோல்ஸ் பட்டன், 2 ஹோல் பட்டன், அப்புறம் ஐ ஹூக்குன்னு சொல்லுவாங்க, இதுவும் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் த்ரெட்டு. இந்த த்ரெட்டில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒயிட் த்ரெட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும், அதுக்கு ஒன்று வேணும். நெக்ஸ்ட்டு மெயினாக தேவைப்படக்கூடியது சிசர். இந்த சிசர் வந்து ஒரு 10 இன்ச் சிசர். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதோடு இருக்கும், லிட்டோடு இருக்கும். இது உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறது வாங்கிக்கோங்க பிளாஸ்டிக்கில். நெக்ஸ்ட்டு ஒரு சிப்பு. இந்த சிப்பு ஸ்மால் சைஸு, பிக் சைஸுன்னு கிடைக்கும், நீங்கள் எந்த சைஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இது வந்து ஃப்ராக்கு அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் தைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இது ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பைப்பிங் த்ரெட்டு. த்ரெட்டு வந்து பைப்பிங்லாம் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸில் தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நம்ம முதல்ல ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா இன்ச் டேப். இன்ச் டேப்பில் வந்து இதை இன்ச்சஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சென்டிமீட்டர்ஸ் பேக் சைடில் இருக்கும், ஆனால் நீங்கள் இன்ச்சஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். இது மெஷர்மெண்ட்ஸ்க்கு இது தேவைப்படும். இது ஒன்று வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் நெக்கு வந்து யூ ஷேப்பில் ஏதாவது நெக்கு போடுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது இந்த வளைவு வந்து கரெக்டாக வரணும்னா இது ஒன்று வாங்கிக்கணும். ஏன்னா பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு வளைவு வந்து சரியாக வராது, அதுக்கு இந்த ஷேப்பு வந்து ஒன்று தேவைப்படும். இது ஒன்று வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு மார்க்கர். மார்க்கர் எதுக்குன்னா, நீங்கள் வரைகிறத வந்து நீங்கள் கோடு ஏதாவது போடுறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்டுக்கு கட் பண்ணுற அந்த எட்ஜஸ் வந்து இது பண்ணுறதுக்கு மார்க்கர் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது ட்ரிம்மர் சொல்லுவாங்க, இல்லைனா இதை வந்து த்ரெட் கட்டர்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. த்ரெட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு, இந்த கொக்கிலாம் தைக்கும்போது த்ரெட் கட் பண்ணுறதுக்கு பெரிய சிசர் வச்சு கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும், அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது தப்பாக தைச்சிட்டீங்க, அதை வந்து நீங்கள் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை வாங்கிக்கோங்க. இது சீம் ரிப் அன்ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. கடையில் நீங்கள் இதை கேட்டிங்கன்னா தருவாங்க. இந்த இது வந்து நீங்கள் தப்பாக தைச்சதை பிரித்து விட்றதுக்கு கிடைக்கும். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இதுக்கு ஒரு லிட்டு கொடுத்துருப்பாங்க, இதோட வச்சு யூஸ் பண்ணும்போது சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நீடிலுக்கு
தேவையான த்ரெட்டு வந்து கலர் த்ரெட் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் த்ரெட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு ஸ்விங் த்ரெட்டு இதுவும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எலாஸ்டிக் வந்து ட்ரெஸ்ஸில் ஸ்கர்ட்டு அந்த மாதிரிலாம் தைக்கும்போது எலாஸ்டிக் தேவைப்படும். இதுலேயே நிறைய சைஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து இது 0.5 சைஸு, 0.5லேருந்து உங்களுக்கு 2 இன்ச்சு அந்த மாதிரி கூட கிடைக்கிது. நீங்கள் சைஸ் படி நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த லேஸ் வந்து எப்படி தைக்கணும், நம்ம ட்ரெஸ்ஸில் வைக்கும்போது எப்படி தைக்கணும், சைட்லேயே தைக்கணுமா சென்டரில் தைக்கணுமான்றதெல்லாம் கிளாஸ் வரும்போது நான் சொல்லுவேன். அதுக்கு இது தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து ரோப்பு. இது வந்து பேக் சைடில் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும்போது பேக் சைடில் தைக்கிறதுக்கு, ஃப்ரண்ட்டில் ஏதாவது இது பண்ணுறதுக்கு, கவுனில் அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த தோரி தேவைப்படும். இது நீங்கள் வாங்கிக்கோங்க. 1 மீட்டர் 2 மீட்டரும் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பீட் ஹெட் பின். இந்த பின் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் எது நான் தைக்கிறதா இருந்தாலும் ஒரு வழுக்கிற மாதிரி ஒரு துணி இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டிஃபாக பிடிச்சி தைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பின்னை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.